சட்டமன்ற உறுப்பினர் மறுபடியும் இவர் நின்னா வாக்களிப்பீர்களா என்ற கேள்வி வந்து கேட்டோம்னா கண்டிப்பா எதுவுமே வாக்களிக்க முடியாது. காரணம் இதுல உழவர் சந்தை 2001 முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரால் அவரால் திறந்து வைக்கப்பட்டது. விவசாயிகள் உழவர்கள் மேம்படுவதற்காக திறந்து வைக்கப்பட்ட அந்த உழவர் சந்தையை இன்றைய தேதி வரைக்கும் எந்த அரசியல்வாதிகளும் எந்த எம்எல்ஏக்களும் கண்டுகொள்வதில்லை. அப்புறம் எப்படி மறுபடியும் வாக்களிக்க முடியும்? தொகுதிக்கு இதே மாதிரி ஒரு எம்எல்ஏ கிடைச்சது பெரிய வரப்பிரசாதம். நாங்கள் சில கோரிக்கைகளை கேட்காத கோரிக்கைகளையும் எம்எல்ஏ அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களை மாதிரி ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர்களுக்கு சில நல்ல காரியங்களில் நாங்கள் வந்து ஒரு இரவு நேரங்களில் போகிற ரோடுகள்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அந்த எங்களை கேட்காம சில இடங்களில் வந்து அண்ணன் ரோடெல்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. திருப்பி சட்டமன்ற தொகுதிக்கு அண்ணன் அவங்க எம்எல்ஏ நின்றாங்கன்னா நாங்கள் திருப்பி அவருக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். மகமாக வெற்றி பெறுவார் நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. இந்த 5 ஆண்டு காலமா அக்கா தமிழரசி ரவிக்குமார் வந்து கல்யாணம் காது குத்துன்னு தான் போறாங்க ஒழிய இந்த மக்களுக்கு எதுவுமே நலத்திட்டங்கள் செய்யல. உதாரணமா இப்ப நான் இருக்கக்கூடிய இளையான்குடி பகுதியிலேயே முக்கியமான பல பிரச்சனைகள் இருக்கு. அக்கா வர்றது நலத்திட்ட மேம்பாட்டு உதவிகள் அந்த மாதிரி எதுவுமே ஒரு சரியா எதுவுமே செய்யறது இல்லை. தொகுதிக்கு நல்லா செஞ்சிருக்காங்க. அரசு கலைக்கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து மானாமரி ஆற்றுப்பாலத்துல குறுக்கு ஒரு அணை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஐடி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் போதுமான அளவு கிராமம் முழுவதும் சாலைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது நல்ல திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. இந்த 5 ஆண்டு காலமாக அவங்க ஓட்டு கேட்டு வந்ததோடு சரி, எங்கள் இளையாங்குடி தொகுதியில் இங்கே இருக்கிற கிராமங்களில் சுற்று வட்டாரத்தில் அவங்க வர்ற விசேஷம்னா திமுக சார்ந்த நல்லது கெட்டது கல்யாணங்கள் இறப்புகள் இதுக்கு மட்டும்தான் வர்றாங்க. வேறு மக்களோட குறையை கேட்டு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. எங்கள் ஊருக்கெலாம் ஓட்டு கேட்டு வந்த அன்னைக்கு வந்தது தான். இது வரைக்கும் எங்கள் ஊரில் குடிநீர் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் பல தடவை பேரூராட்சியில் போராடி இருக்கோம், ஆர்ப்பாட்டம் எடுத்திருக்கோம், எல்லாம் முன்னெடுத்திருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் குடிநீர் பிரச்சனை இருக்குது எங்கள் ஊரில். இதை வந்து இது வரைக்கும் கண்டுக்கிறவே இல்லை. இன்னைக்குள்ள தலைவர் இது ஓட்டு போட்டு என்ன பண்ண? தேனை தொட்டவே நக்காமல் இருக்க மாட்டான், வேட்டில் தொடச்சிட்டு போகிறது கிடையாது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்க வாழ்வாரம். நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. விலைவாசியில் ஏறி போச்சு. டீசல் பெட்ரோல் விலை குறையலை. இன்னைக்கு நாங்கள் 300 ரூபாய்க்கு ஆட்டோ ஓட்டி ஒரு மெக்கானிக் சீட்டுக்கு போனாலும் அவன் 600 ரூபா கேட்குறான். வீட்டுக்கு போகும்போது வீட்டில் போய் வை வாங்க வேண்டியதாக இருக்குது. என்னையா டெய்லியாக வேலை வாங்குற சித்தாள் வேலைக்கு போயா கொத்தனார் வேலைக்கு போங்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நடுத்தர மக்கள் இருக்கும். இதை சரி பண்ணால் போதும். மாவட்டத்தில் உங்கள் ஊருக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? ஊருக்கு பிரச்சனை வந்து தண்ணி இது போக்குவரத்துக்கு இந்த சாக்கடை இதெல்லாம் அதிகமான குறை இருக்கு. அதுதான் பெரிய முக்கியமாக. உங்கள் எம்எல்ஏ இது கொடுத்து ஏதாவது சரி செஞ்சுருக்காரா? அது சரி செய்யலை. 2வது வந்து காஞ்சிரங்கல் பஞ்சாயத்தில் தான் நான் இருக்கிறேன். அதனால வந்து அவர் இறந்துட்டார். அவர் இருக்கும்போது பண்ணாங்க. இப்போ இருக்கிறவங்க நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை இல்லை. என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டாங்க, என்னுடைய கோரிக்கை கேட்க மாட்டாங்க. இந்த மாவட்டத்தில் நான் வாழ்றது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் சார். வேறு மாநிலம் போகலாம்னு நினைக்கிறேன். ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டாங்க. அரசே தவறாக செயல்படுது. அதாவது நான் ஐயா முதலமைச்சரை குறை சொல்லவில்லை. ஜிஎம் மொபைல் இயங்கிறது முதலமைச்சருக்கு தெரிவிக்க மாட்டாங்க. அதுதான் மாபெரும் தவறு. ஜிஎம் ஐயா நல்லவரே, ஆனால் இங்கே உள்ள தவறுகள் எடுத்து சொல்ல மாட்டாங்க. சட்டம் ஒழுங்கு எங்கே கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. பட் வந்து சட்டம் ஒழுங்கு சிவகங்கை மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸே கெட்டு போய் கிடக்கு. தமிழ்நாடு அரசு வந்து குட்டாக இருந்தாலும் அதிகாரிகள் ரொம்ப பேடாக இருக்காங்க. லஞ்சத்தை அடிப்படையில் தான் செயல்படுறாங்க. பெரிய பிரச்சனைனா ஒரு விவசாயி போய் ஒரு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கும்போது அந்த விவசாய நாயை விட கேவலமாக நினைக்கிறாங்க. அவங்க இருப்பிடத்தில் எந்த மாதிரி சேர் எடுக்காம உட்கார விடாம அடிமைத்தனமாக பேசிட்டு இருக்காங்க. நானும் பல சமூக பல குரல் கொடுத்துருக்கேன், கலெக்டரேட்டுக்கே கொடுத்துருக்கேன். அந்த நிலைமை மாறணும். கலெக்டரை பார்க்க போனாலும் உட்கார வச்சு அன்பாக அரவணைப்பாக தான் கேட்க வேண்டும் சார். தொழில்துறை எதுவுமே கிடையாது, அதான் உண்மை. முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் வாரத்தில் ஒரு முறை திங்கக்கிழமையாவது இந்த சட்டமன்ற தொகுதி மக்களை பார்க்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும். தொகுதிக்கு வந்து நாங்கள் வளர்ச்சின்னு எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை. அடிப்படை வளர்ச்சி எதுவுமே இல்லை. இங்கே வந்து இன்னும் வந்து குடிநீர் வந்து ஆற்றுல தோண்டி குடிக்கிறக்கூடிய சூழல் தான் இருக்குது. ஒரு வேலை வாய்ப்புக்கான தொழிற்பேட்டைகள் எதுவும் இல்லை. மக்கள் ஒரு அரசு கல்லூரிகள் கிடையாது. இங்கே வர வேண்டிய 2 கல்லூரிகளையுமே வந்து அண்ணன் மாற்றி விட்டாப்புல வேறு தொகுதிக்கு. ஆமாம், இங்கே அடிப்படை வசதிகள் இன்னும் தேவையில்லை. ஒரு மாற்றம் வேணும்னா இங்கே சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி எப்பவுமே ஒரு வளமான தொகுதி. காரணம், கடந்த 4 முறையும் எம்எல்ஏயாக இருந்தவர், 2 தடவை அமைச்சராக மாண்புமிகு பெரிய விருப்பினர் அமைச்சராக இருந்தவர். இவர் இருக்கும் காலங்களில் மத பிரச்சனையோ லாண்டாண்டு பிரச்சனையோ இதுவரை திருப்பத்தூர் தொகுதி வந்ததில்லை. அதனால் திருப்பத்தூர் மக்கள் எப்போவுமே அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். இந்த முறையும் எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம்.
திமுக ஆட்சியில் வந்து எங்களுக்கு அமைச்சர்னு ஒரு பெருமை மட்டும்தான் கொடுத்துருக்காரு ஒழிய, அமைச்சர் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு ஒன்றும் கிடையாது. அமைச்சராக இருந்து நிறையா திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி கொண்டு வந்திருக்கலாம். அவர் பக்கத்து தொகுதிகளுக்கு செய்கிறத விட அவர் சொந்த தொகுதிக்கு செய்கிறது இல்லை, எதுவும் கிடையாது. இருந்துச்சுன்னா வந்து அவங்க சொல்லலாம். குடிநீர் திட்டத்துல குடிநீர் வருது. ஆனா இடையில 10 நாள் 15 நாள் ரொம்ப சிரமமா இருக்கு. அதை கொஞ்சம் சரி செய்து அன்றாட கொடுத்தா நல்லா இருக்கும். மற்றபடி வேற எதுவும் பிரச்சனை இல்லை. மீண்டும் பெரிய தான் வருவாரு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை.